லைவ்ல வந்துட்டு என்ன போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா செம்மையா வந்துட்டு ராணுவ வந்துட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க சொல்லணும். யாருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு கோவா கேங் அண்ட் புள்ளி கேங். இவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ராணுவ பிடிச்சி கலாய்களான்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ராணுவ பொறுத்த வரைக்கும் அவனை ஈஸியா எது வேணா பண்ணிடலாம், ஈஸியா நாமினேஷனா இருந்தாலும் பண்ணிடலாம், ஈஸியா அவன் வந்து எப்படி நம்ம பேசணுமோ அப்படி எல்லாமே அவன்கிட்ட இருந்து பண்ணலாம். நம்ம எவ்வளவு வந்துட்டு கேவலமா பேசினாலும் அவன் அசால்ட்டா எடுத்துட்டு போவான். அதனால வந்துட்டு அவனுக்கு என்ன பண்றானுங்க, மேக்சிமம் புள்ளி கேங் மட்டும் இல்ல, மேக்சிமம் எல்லாருமே வந்துட்டு அவனை தான் அட்டாக் பண்றாங்க. இவன் ஒழுங்கா பெஸ்ட் இல்ல, ஒர்ஸ்ட் அந்த மாதிரி வந்து கேட்டகரியில வந்து சேர்த்துட்டு போறாங்க. ஈஸியா வேற ஆளா இருந்தா என்ன எதுக்கு என்ன பத்துக்கு இப்ப எதுக்கு செஞ்சேன், நான் என்ன செஞ்சேன், அப்ப என்ன நினைச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்குமெண்ட் போவோம். ஆனா ராணுவட்ட போய் இப்ப நீ ஒர்ஸ்டா நீ இந்த காரணம்டா அப்படின்னு சொன்னா அவன் வந்துட்டு எதுவுமே ஏத்துக்க மாட்டான். அந்த ஒரு செய்யற தப்பா அனலைஸ் பண்ணோம், அந்த அனலைஸ் பண்ணிட்டு அந்த ஒரு அவனே மாத்திவான். இப்ப என்ன பாத்தீங்கன்னா வந்து புள்ளி கேங் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா செமையா கலாய்ச்சிருக்காங்க. என்ன கலாய்க்கிறான்னு பாக்குறீங்க முன்னாடி ஒரு 20 பேர் தான் நம்ம வீடியோ பாக்குறாங்க. அது ஒரு 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு என்ன வியூஸே போல அப்படிங்கிற மாதிரி டவுன் ஆகுது, ஒரே ஃபீல் ஆகுது. அதுக்காக ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு 10 பேருக்கு ரீச் ஆகும் நான் நம்புறேன். மறக்காம அதை பண்ணிருங்க. என்ன பாத்தீங்கன்னா அந்த ஒரு கயிறு இன்னைக்கு ஜெயில வந்து யாரும் நேற்று வந்து ஜாக்லின் போனாங்க, இன்னைக்கு வந்து ரயன் போயிருக்காரு. ஜெயில வந்து நீங்க வந்து இப்ப அது ஏஞ்சல் நேத்து ஏஞ்சலா இருந்தவங்க இன்னைக்கு டிவிலா மாட்டாங்க, நேற்று டிவிலா இருந்தவங்க ஏஞ்சலா மாட்டாங்க. ராணுவ வந்துட்டு இன்னைக்கு வந்து டிவிலா இருந்திருக்காரு, ஏஞ்சலா இருந்திருக்காரு. ஏஞ்சலா இருக்கும்போது உள்ள ஒரு 3 ஹார்ட்டையும் வந்துட்டு இவங்க பறிச்சுட்டாங்க. யாருன்னா டிபில் வந்துட்டு 3 ஹார்ட்டையும் வந்துட்டு எடுத்துட்டாங்க. எடுக்கவும் அவர் வந்து ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்தாப்ல. அதனால இவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஜெஃப்ரி ரயன் 2 பேரும் என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா அங்க கயிறு இருக்குல்ல அதுல பிடிச்சி கட்டி வச்சிடலாம், அதுல பிடிச்சி இழுத்து பிடிச்சி கட்டி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு இதை வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இதை பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு உள்ள வராங்க. உள்ள வரும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்பா ராணுவ வந்து 110 வருஷம் வாழ்வாண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து ரயன் சொல்றாரு. எல்லாருமே ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. சௌந்தர்யா, ஜாக்லின், ஜெஃப்ரி 4 பேர் உட்காந்து பேசுறாங்க. என்ன திடீர்னு சொல்றானே பார்த்தா ராணுவ வந்துட்டு இருக்காப்ல. அதுக்கப்புறம் வந்து கேட்கறாங்க, வந்தோடனே நீ எத்தனை வயசுல வாழ்வ, எத்தனை வயசு முடியிருப்ப, நீ வந்து இப்ப 110 வருஷம் வந்து வாழ்வு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரயன் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யா சொல்லும். அதுக்கு வந்து நம்ம தலைமை வந்துட்டு 80 இல்லைன்னா 65 இல்லைன்னா 70 அப்படிங்கிற மாதிரி வந்து எப்படி நம்ம தலைமை வீக்கெண்ட்ல வாழ்த்துவாரோ அதே மாதிரி பயங்கரமா வாழ்த்திட்டு இருக்காப்ல. அந்த மாதிரி தான் வந்து வாழ்த்திட்டு இருந்தாப்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ரயன் நீ எத்தனை வருஷம் வாழ்வு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறாங்க. எத்தனை வருஷம் வாழ்ந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து ராணுவ வந்து ரயனை கேட்கறாங்க. ரயன் வந்து சொல்றாரு நான் 65 வருஷம் வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. நான் அதுக்கப்புறம் நீ அப்படிங்கும் போது வந்து ரொம்ப வளர்த்த ஆரம்பிச்சிட்டாப்ல. அதுக்கப்புறம் நான் ஸ்டார் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் நான் 80 வயசு முடிக்க வாழணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கிளாரிஃபையா வந்து ராணுவ வந்து சொல்றாப்ல. 80 வயசு ஆனீங்கன்னா வந்து கிழவன் ஆயிரோடா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு இதை வந்து சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நடுவில் வந்து ஒரு கலாய் போகுது. சௌந்தர்யா வந்து ராணுவுக்கு சப்போர்ட் பேசியிருப்பாப்ல, ஜாக்லின் வந்து ரயன் சப்போர்ட் பேசியிருப்பாங்க. இது ராணுவ், இது ராகவி, இது ஜாக்லின் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இதை வந்து மீன் பண்ணி பேசின மாதிரி வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு எப்படின்னா ஜாக்லின் வந்து சௌந்தர்யா வந்து வம்பளுக்கவும் நம்ம ஜெஃப்ரி என்ன பண்ணாப்ல. அதனால வந்துட்டு நான் ஜாக் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு காம்பினேஷன் கொடுத்த வந்து பார்க்க முடிஞ்சு. என்ன கலாய்க்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சௌந்தர்யா கலாப்பியா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இதை வந்துட்டு சொன்ன மாதிரி அந்த ஒரு இதை வந்துட்டு சொல்லியிருந்தாரு. இதான் வந்துட்டு லைவ்ல வந்துட்டு பயங்கரமான ஒரு சம்பவம் வந்துட்டு பார்க்கும்போது நல்ல இன்ட்ரெஸ்டா தான் போயிட்டு இருந்துச்சு. மேபி வந்துட்டு எபிசோட்ல வரதுக்கு நல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.